ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னடா இன்றைக்கி வந்து நைட்டில் வ்ளாக் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்க பார்த்துக்காதீங்க. இன்றைக்கி வந்து ஊர் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு நாடகம் மாதிரி பண்ணுறாங்க. அங்கே தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நானும் மாமியாரும் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப அவசரமாக தான் கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு சொன்னாங்க கிளம்ப சொல்லி நானும் வந்து கிளம்பிட்டேன். மாமியாரும் பாருங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டாங்க. ஓகே, ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து லைட் அதெல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கே கிளம்ப போகிறோம். என்னால் முடிஞ்சால் அங்கே வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மாமியார் வந்து இந்த சாரி தான் கட்டியிருக்காங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட் எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி மார்னிங் வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு எல்லாருமே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நானும் மாமியாரும் வந்து வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் 4 பேர் வந்து வரணும். பாருங்கள் போயிட்டுருக்கோம். கையில் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அங்கே வந்து தண்ணி அந்தளவுக்கு கிடைக்காது. அப்படின்றதுனால தண்ணி கையில் எடுத்துகிட்டு போவோம். நைட்டு முழுக்க நம்ம வந்து முழிச்சு பார்க்குறோம். அப்படின்றதுனால அதை வந்து வழக்கம்தான். அதனால எல்லாருமே வந்து கூட்டமாக போயிட்டுருந்தாங்க. போன வருஷம் வந்து இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருந்தாலுமே வந்து செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்குள்ளே இருந்த கண்டென்ட் அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து சீரியல் ஒரு ஃபிலிம் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி அங்கவும் நாடகம் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. இது வந்து நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. இதை வந்து 2வது வாட்டி வந்து பார்க்குறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. போன வருஷம் பார்த்தேன். அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த வருஷம் பார்த்துட்ருக்கும்போது தான் சரி உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இங்கே டான்ஸ் பண்ணுறதுக்காக பசங்கள்லாம் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பரதநாட்டியம் ஆடுறது மாதிரி இங்கேயும் வந்து கிளாசிக்கல் டான்ஸ், அது ஒடிசி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசங்க எல்லாமே கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சம்மல்புரி டான்ஸு அந்த மாதிரி நிறைய வந்து அதுக்குள்ளே ஒரு பேருங்க எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து ஸ்டேஜு. கீழே பாதி பேர் உட்காந்துருக்காங்க. சேர் இருக்கிறது எல்லாமே வந்து 50 ரூபாய் டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி வந்து வீட்டுக்கும் வந்து 500 வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் நம்ம போகலாம். போன வாட்டி அந்த மாதிரி பண்ணல. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 போட்டிருந்தாங்க. யார் வந்து பார்க்குறதா இருந்தாலுமே. அப்போ வந்து பெருசாக இருந்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் வந்து ரொம்ப குட்டியாக பண்ணியிருக்காங்க. சேருக்கு ஒரு வீட்டில் 500 கொடுத்தும் சேருக்கு வந்து நீங்கள் சேரில் உட்காரணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 50 ருபீஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், இவங்க கூட தான் நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் லேட் எவ்வளோலாம் 12 மணி ஆயிடுச்சு பக்கத்துக்கு. நாங்கள் வர்றதுக்குள்ளேயே 12 மணி ஆகிட்டு எல்லோரும் அப்போ தான் ஒவ்வொரு அளவாக வர ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாதி பேர் வந்து கீழே உட்காரதுக்காக இடங்கள் எல்லாமே பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்னால் வந்து சவுண்ட் வந்து அங்கே வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து சவுண்ட் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ரொம்ப சவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்பில் வந்து அது ஏற்றுக்காது. அதனால தான். ஸோ இங்கே பாருங்களேன், கலர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு சாமிக்காக வந்து பூஜை பண்ணி அதுக்காக டான்ஸ் ஆடுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கலராக வந்து லைட்ஸ் அந்த இதெல்லாமே இருக்கும்போது கண்ணெல்லாம் ரொம்ப கூசிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு இல்லைனாலும் ஒரு 30 பேர் இருப்பாங்க அந்த ஸ்டேஜில். ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் போனால் இன்னொருத்தர், அந்த மாதிரி கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் வந்துக்கிட்டே இருப்பாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, சாங்ஸ் பாடுவாங்க, அதுக்கப்புறம் காமெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து நாடகம் மாதிரி இவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஊர் எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த வந்து நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து மெயின் லீடர் வந்து ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க பேர் வந்து தப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஊருக்காக எல்லா லேடிஸும் வந்து ஊருக்கு போய் வந்து பார்க்க முடியாதுன்றதுனால நம்ம ஊருக்காக நம்ம லேடிஸ்க்காக நம்ம வந்து எல்லோரும் வீட்டுக்கும் 500 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா
அது வந்து அவங்களுக்கு ஒரு இதாகும். இப்போ வந்து 3 நாளுக்கு சேர்த்து அவங்க வந்து 1,50,000 வாங்குவாங்க. பட் ஒரு 1,50,000 நம்ம வந்து வீடு வீடும் இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, ஒரு அண்ணா வந்து இவ்வளோ ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வந்து 50,000 60,000 அந்த ஒரு வீடுவே நல்ல வசதியாக இருக்கிறவங்க தான். ஆனால் ரொம்ப நல்லா மனசு அவங்களுக்கு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க. இந்த மாதிரி வீட்டுக்கும் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து நைட் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. டே டைமில் வந்து பண்ண மாட்டாங்க. நைட்டு ஃபுல்லாகவே அப்போது 11 மணிக்கு ஆரம்பிச்சிது அப்படின்னா மார்னிங் வந்து கிட்டத்தட்ட 6 மணி பக்கத்துக்கு ஆகிடுச்சி. நாங்கள் விடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வந்தோம். வந்து நான் அப்படியே சரியான தலைவலி ஆயிடுச்சு. நான் வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டேன். என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. தூங்கினதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு எந்திரிச்சேன். 9 மணிக்கு எந்திரிச்சு கடகடன்னு வந்து வீடெல்லாம் கூட்டி பெருக்கி சமைச்சிட்டு காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து மதியத்துக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு சரி வீடியோ ஆச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங்காக நிறைய வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து 25ஆந்தேதிக்கு மேலே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ரேட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டான்ஸ் ஆடும்போதும் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஃபுல்லாகவும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால் ஒவ்வொரு மாடலேஷனில் ஆடும்போது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பேராக தான் வந்து ஆடுவாங்க. செம்மையாக இருக்கும். அங்கே டைரெக்டாக இருந்து பார்க்கும்போது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன லைட்டிங்ஸ் வந்தால் கொஞ்சம் கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கும். பாவம் அவங்க எப்படி எல்லாமே ஆடுவாங்க. நம்ம உட்காந்து பார்க்குறவங்களுக்கே நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ லைட்ஸ்லேயும் அந்த இவ்வளோ பேருக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் ஆடணும் அப்படின்றது வந்து அந்தளவுக்கு எல்லாம் இது கிடையாது. அந்த பொண்ணு வந்து இந்த ஊரோட பொண்ணு தான். ஒடிசி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பரதநாட்டியம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா நம்ம, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஒடிசி டான்ஸ் தான். அந்த பொண்ணை பேர் கேட்டாங்க. பேர் வந்து மெதுவாக சொன்னதுனால அவங்கள வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து ஒடிசி டான்ஸ் மாதிரி ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். அதனால தான் மெயின் நான் வந்து இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். என்ன அந்த ரிங் மாதிரி டிசைன்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? அது இருக்கிறதுனால தான் வீடியோவில் வந்து பாதி கவர் ஆகுது, பாதி வந்து கவர் ஆகாமல் இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜெகநாத் சாமியோட பாட்டு. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டான்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கும் சவுண்டு கொடுத்துட்டு நீங்கள் பார்க்கணுன்றது ரொம்ப ஆசை. இருந்தாலும் நான் வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு கொஞ்சம் சவுண்டு வச்சு பார்க்குறேன். மேபி என்ன ஆகுது போகுதுன்னு தெரியல. பாருங்கள், சவுண்ட் நான் கொஞ்சம் வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப கொடுக்குறேன் அப்படின்னா யூடியூப் வந்து அது ஒத்துக்காது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து அதிகமாக வந்து சவுண்டு கொடுக்கல. பட் அங்கே ரியலாக இருக்கிற சவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 வைப்ரேஷனாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் காலையில் வந்ததுக்கப்புறம் தான் தூக்கம் இல்லாமல் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இழுத்துட்டு போன மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பேராக வந்து நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் வந்து போரிங் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினாங்க. இது வந்து இன்னொரு இது டான்ஸ், இதுவும் ஒடிசி டான்ஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சம்மல்புரி டான்ஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப 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 ஃபேமஸான டான்ஸ். இது வந்து இந்த மாதிரி கும்மி அடித்த மாதிரி இதுலேயுமே பேர் தான் இருக்குங்க பாருங்கள். இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி டான்ஸ் அவங்க ஆடிட்டுருக்கும்போது. அதுவும் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஆடுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக குதிச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சம்மல்புரி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதோட லாங்குவேஜும் வேறு மாதிரி இருக்கும், சாங்ஸும் வேறு மாதிரி இருக்கும், டான்ஸும் வந்து வேறு ஃபுல் வேறு மாதிரி தான் இருக்கும். இதை வந்து அதிகமாக வந்து கை அதுக்கப்புறம் இடுப்பு தான் அதிகமாக ஆட்டுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம் தான் இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, எடுக்கவே என்னால் முடியல. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து கீழே உட்காந்துருந்ததுனால என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி வந்தால் அவங்கள வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த saree கூட வந்து சம்மல்புரி சாரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சம்பல்பூர்லேயே வந்து இந்த மாதிரி கட்டுறாங்க அப்படின்னா அது அவங்களோட பாரம்பரியமாக அதை வந்து நல்லா இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். சம்பல்பூரி, அதுக்கப்புறம் வந்து டெங்கானால், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது வந்து என்னால் சொல்ல தெரியாது. ஒடிசி, அதுக்கப்புறம் வந்து ஒடிசா, அதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஒடிசி, ஒடிசா, சம்பல்பூரி, பீகார், அந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, எனக்கெல்லாம் ரொம்ப தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி. அதனால தான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த டான்ஸை பற்றி இதை பற்றி தெரிஞ்சிருக்கோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒருவேளை தப்பாக இருந்தால் கூட நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க. ஒருவேளை நான் தப்பாக சொல்லியிருந்தா கூட நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் மாமியார்கிட்ட கேட்டதுக்கப்புறம் இது வந்து சொன்னது வந்து சம்பல்புரி அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பல்புரி டான்ஸு, புடவை எல்லாமே வந்து சம்பல்புரி தான். அதோட லாங்குவேஜ் கூட அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாங் வந்து கேட்டுச்சு அப்படின்னா ஏதாவது இதாகிடுமே அப்படின்றதுனால தான் நான் வந்து என்னால் சாங் வந்து டைரெக்டாக அங்கே வந்து இது பண்ண முடியல. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோ நேரம். என்னை தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். அதுங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு டான்ஸ் மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்தேன். ஏன்னா இதை பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சா. அதுவும் வந்து குட்டி பொண்ணுங்க எல்லாமே ஆடும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்னடா டே இவ்வளோ அழகாக ஆடுறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாமே இந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்க தான். அந்த ஸ்டேஜில் வந்து இவங்க ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு, பேரண்ட்ஸோட பர்மிஷனை கேட்டு ஸ்டேஜ் கிட்ட ஆடுறாங்க. ஒரு ஸ்டேஜ் மேலே போய் ஆடுறது வந்து அவ்வளோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி பசங்க வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக வந்து ஆடிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் வந்து கிளாப்ஸும் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு டான்ஸு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி டான்ஸ் பிடிக்குமா அப்படின்றது வந்து டவுட்டு தான். ஏன்னா இங்கே இருக்கிற கல்ச்சர், இங்கே இருக்கிற இதை மட்டும்தான் இங்கே மாதிரி டான்ஸ் போடுவாங்க. நேச்சுரலாக இந்த மாதிரி நார்மலாக சாங்ஸ்க்கு அந்த மாதிரினா வேறு மாதிரி ஆடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. இந்த பரதநாட்டியம் ஆடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. இது வந்து அது வந்து தமிழ்நாட்டு கல்ச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது வந்து ஒடியா கல்ச்சர் அந்த மாதிரி. கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கும், நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஏன்னா எடுக்கும்போது அப்படி தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அங்கே பார்க்குறதா இங்கே பார்க்குறதா, ஏன்னா ஃபுல் கவர் பண்ணணுன்னு தான் நான் வந்து இது பண்ணேன். இடையில என்ன பண்ணிட்டேன், கையை வந்து வச்சு மறைச்சிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி டான்ஸஸ் எல்லாமே. எப்படி கும்பலாக ஆடுறாங்க பார்த்தீங்களா. இது மட்டும்தான் நான் வந்து அதிகமாக எடுத்தது. ஏன்னா இது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும் இது பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு saree எல்லாமே கட்டிக்கிட்டு இந்த ஒரு 2 பேரை வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ரொம்ப மேக்கப் எடுத்திருக்காங்க. ஏன்னா நைட் டைம், அதுவும் இல்லாமல் வெளிச்சம் அந்த லைட் ஹவுஸ் எல்லாமே ஃபோக்கஸ் போடும்போது இன்னுமே ஃபேஸ் வந்து இன்னுமே ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
நான் வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்களோ அந்தந்த டைமில் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே நான் ஃபுல்லாக எடுக்கல. அந்த சம்மல்புரி டான்ஸ் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். மற்றபடி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாமே ஒரே தடவை இந்த அளவுக்கு பார்க்குறோம் அப்படின்னும்போது நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தேன். இது வந்து லாஸ்ட் ஃபைனல். இது வந்து ஜாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஒடியாவில். இதை வந்து ஃபேமிலி இப்போ வந்து நம்ம நாடகம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம ஃபிலிம் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி. பட் அதை வந்து ஷூட்டிங் பண்ணுவாங்க. இதை வந்து டைரெக்டாக அங்கேயே பேசி அங்கேயே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாருமே வயிற்று பொழப்புக்காக வந்து வெளியூருக்கு போயிட்டு பாம்பு ஆடுவாங்க பார்த்தீங்களா, பாம்பு வச்சு இந்த வித்தெல்லாமே காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த புடுக்க வச்சு அதை வச்சு பொழைக்கிற மாதிரி வேலை செஞ்சு பொழைச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒருத்தவங்க வில்லியன் வந்து இவங்க தான் பாருங்கள், அங்கே ஒயிட் கலரில் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க தான் வில்லியன். அவங்க வந்து அவங்க ஒய்ஃபை வந்து கொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் வந்து 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களும் வந்து வேறையாக போயிட்டு வேறு இடத்துல வந்து இங்கே 3 சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 3 இடத்துலையுமே 3 பிரிஞ்சு போயிடுற மாதிரி அவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க எல்லாமே எந்த நிலைமைக்கு வந்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட்டில் வந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னாங்க. தொலைஞ்சு போனவங்க எல்லாமே வந்து எப்படி வந்து சேர்ந்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரிக்ரியேஷன் பண்ணி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் வந்து 6 மணி வரைக்கும் எப்பவுமே நான் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி கத்தியில் குத்தும்போது இவ்வளோ அழகாக வந்து அவங்க ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ட் பண்ணுறதும் ஒன்றும் அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. பட் ரொம்பவே கஷ்டம். பட் அவங்க அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் கொடுத்து அவங்க எதுவுமே போடுறது கிடையாது. அவங்க அப்படியே ஃபீல் பண்ணுறாங்கன்னா அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது. இந்த ஒரு ட்ராப் போடுறது எதுவுமே இல்லை. ஏன்னா நாங்கள் டைரெக்டாக அங்கே தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படியே கண்ணில் தண்ணி, அவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி ரியலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு பார்க்க. கரெக்டாக நாங்கள் வந்து 11 மணிக்கு போனதுக்கு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோன்னா நீங்களே நினச்சி பாருங்கள். அப்போ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் லாஸ்ட் ஃபைனலில் வந்து வில்லியன் தாங்க பாருங்கள். இதுதான் வில்லியன். போலீஸ் அது எல்லாமே வந்திருக்காங்க. வில்லியன், போலீஸ், காமெடி, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க, இந்த மாதிரி நிறைய வந்து இருந்துச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். சவுண்டு தான் என்னால் கொடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.